வணக்கம், நான் கவிஞர் சினேகன் பேசுகிறேன். காதல் காலம் படத்தில் வந்து ஒரு பாட்டு பண்ணியிருக்கேன், கமர்ஷியல் சாங்கு. இயக்குனர் சோமு பற்றி சொல்லணும். அவர் 20 வருட கால நண்பர். பாக்கியராஜோடைய பட்டறையிலேருந்து வெளில வர ஒரு புதிய இயக்குனர், மிகச்சிறந்த உழைப்பாளி. இந்த படம் கண்டிப்பாக வெற்றி பெறணும் அப்படின்னு எல்லா பேருமே இன்றைக்கி ஃபீல்டில் உள்ள எல்லாருமே வேண்டிக்கிற காரணம், அவ்வளோ வந்து ஒரு இலகுவான மனிதர். பழகுவதற்கும் சரி, அடுத்தவங்களோட அணுகுமுறையிலும் சரி, உண்மையிலே இந்த மாதிரி இயக்குநர்கள் இணையும் பொழுது, வெற்றி பெறும்போது ஒரு நிறைய இளைஞர்களை உள்ளுக்கு வருவதற்கு ஒரு பெரிய ஊன்றுகோலாக இருக்கும். இந்த படம் வெற்றி பெறணும்னு நாங்கள் வாழ்த்துறோம். உங்களுடைய வாழ்த்தையும் எதிர்பார்க்குறோம். நன்றி. தமிழ்மியூசிக்.comக்கு வணக்கம். நான் அஸ்வத். இந்த படத்தில் வந்து செகண்ட் ஹீரோவாக பண்ணியிருக்கேன். இந்த படத்தோட கதைன்னு பார்த்தீங்கன்னாக்கா வந்து லவ் கலந்து ஸ்ட்ராஜடி. பசங்களுக்கு, சின்ன பசங்களுக்கு எப்படி வந்து லவ்னா என்ன, க்ரஷ்னா என்ன, அஃபெக்ஷன், அது மாதிரி டேரக்ட் நல்லபடியாக பிரித்து நல்லா காமிச்சிருக்காரு. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் பிடிக்கும் நம்புகிறேன். இந்த படத்தில் மறக்க முடியாத அனுபவம்னாக்கா எனக்கு ஃபஸ்ட் சீன் தான் மறக்க முடியாமல் அனுபவம். ஃபஸ்ட்டு சீனே வந்து நான் ஆற்று நடுவில் வந்து நான் ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு சீனு. நான் 2 நிமிஷம் உள்ளே இருக்கணும்னா எனக்காக ஸ்டண்ட் மாஸ்டர்ஸோட அசிஸ்டன்ஸ்லாம் வந்து 5 நிமிஷம் முன்னாடியே போயிடுவாங்க. எங்கள் லைஃப்க்காக அவங்களாம் ரிஸ்க் எடுக்கிறாங்கன்றது ஃபஸ்ட் டைம். அதுதான் அதெல்லாம் பார்க்குறப்போ பிரமிப்பாக இருந்தது. நான் எவ்வளோ தான் ஃப்யூச்சர் பிளான்ஸ் படம் பண்ணாலும் அந்த சீனெல்லாம் நான் மறக்கவே மாட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் டேரக்டர், ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் வந்து படத்தை பாருங்கள், உங்கள் சப்போர்ட் வந்து தெரிவிங்க. என் பேர் சந்துரு. இப்போது ஏன் நின்றுருக்கேன்னா, ஒரு படம் ஆடியோ லான்ச் அண்ட் ப்ரெஸ் மீட் போயிட்டுருக்கு. காதல் காலம் ப்ரொடியூசர் செல்வராஜ் சார், டைரக்டர் சோமசுந்தரம், அவங்களுக்கு நான் பெரிய நன்றி சொல்லிக்க விரும்புகிறேன். அவங்கனால தான் நான் இங்கே நின்றுருக்கேன். ஸோ அவர் நம்பிக்கை வச்சு எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்தது ஒரு பெரிய விஷயம். என்னுடைய வாழ்க்கை பார்த்திங்கன்னா ஒரு டான்ஸ் ரியாலிட்டி ஷோவில் தான் ஆரம்பிச்சது. ஸோ அந்த டான்ஸ் ரியாலிட்டி ஷோவில் தான் இந்த வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. ஸோ அந்த வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் சாருக்கு, சோமசுந்தரம் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படத்தில் லீட் பார்த்திங்கன்னா நான் பண்ணியிருக்கேன். அண்ட் சார்வி, நித்யா ஷெட்டி 2 பேரும் ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் நிறையா கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க. அரவிந்த் சார், அசோக் பாண்டியன் சார் அண்ட் ஷங்கர், இந்த மாதிரி நிறையா ரோல்ஸ், நிறைய இம்பார்ட்டண்ட் ரோல்ஸ் இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. மியூசிக் வந்துட்டு விஜயானந்த் சார் பண்ணியிருக்காரு. ரொம்ப நாள் கனவு, ஸோ இப்படி நின்று பேசணும் அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், என்கரேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நாங்கள் படம் எடுப்பது என்பது இந்த படத்தினுடைய இயக்குனர் என்னுடைய இனிய நண்பர் சோமசுந்தரம், என்னுடைய கல்லூரி தோழர். அவருக்காக ஒரு படம் செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்திலே தான் நான் அந்த படத்தை எடுத்திருக்கிறோம். அவர் ஒரு 20-25 ஆண்டு காலம் நம்முடைய டைரக்டர் பாக்கியராஜ் சார் அவருடைய ரசிகர், நானும் அவருடைய ரசிகர் தான். அதுக்கு ஒரு 25 காலம் அவரோட பள்ளியில் பயின்றவர். அவர் ஒரு படம் செய்ய வேண்டும் என்ற நேரத்திலே கதை சொன்ன போது உண்மையாகவே அந்த கதை பிடித்திருந்தது. கொங்கு நாட்டில் ஒரு குக்கு கிராமத்தில் இருந்த என்னை எழுத்தாளனாக்கி பத்திரிகையாளனாக மாற்றி பாரதி சோமு என்று ஊரகை வைத்து இந்த இயக்குநராக இன்று இந்த மேடையில் இருக்க செய்த ஞான தந்தை என்றும் என் அன்புக்குரிய எங்கள் இயக்குநருக்கு இங்கே நான் கடனாக நிற்கிறேன். இதுவரை நான் யாருக்கும் கடன்காரன் இல்லைங்க. இப்போது நான் பெரிய கடனாகிறேன். ஆமாங்க, இப்போது என் நண்பன் தயாரிப்பாளர் செல்வராஜுக்கு நான் இப்பிறவியில் இருக்க முடியாத கடனாகிவிட்டேன். இன்னொரு பிறவி என்றிருந்தால் செல்வராஜுக்கு நண்பனாக கிடைக்க வேண்டும் என்று ஆண்டவரை. We shot in few very remote locations also, but still he made sure that the artists were very comfortable. Producer sir would come to the set, Chumma would come and sit. He wouldn't interfere, but he would take progress report and go. And then we shot, my favorite song in the movie is Irumalai Kalam, and I'm very thankful to music director sir for giving that song to me. It's like ரொம்ப soothing-ஆன ஒரு song that is, and the visuals of that song must have been very stunning, and all thanks to Vijay sir, our DOP, for that. Kapro, I should, talking about Chandru, he's an absolute sweetheart. When I got to know that Chandru is a dancer, I thought, ayyo, Kadale, how am I going to dance opposite him? But
Like, I'm not a trained dancer, but he made me feel very comfortable. And I would like to also thank the direction department, Dhanapani, who would sit with me, dialogue, modulation, diction, everything. He would teach me all of that. And Muthuji, he would take care of my continuity, and the entire direction team, the camera team, production, everybody, the whole cast and crew. பாரதி சோம் அவர்களுக்கும் இந்த படத்தோட தயாரிப்பாளர் அன்பு நண்பர் அண்ணன் திரு வெப்படை செல்வராஜ் அவர்களுக்கும் என் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தின் பாடல்களுக்கு வரிகளை எழுதிய பாடலாசிரியர்கள் நா. முத்துக்குமார் அவர்கள், திரு சிநேகன் அவர்கள், பா. விஜய் அவர்கள், திரு இலக்கியன் அவர்கள், திரு பழனி பாரதியில் அவர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னோடு பணிபுரிஞ்ச இசைக்கலைஞர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும், இந்த படத்தில் பணிபுரிந்த அனைத்து சக தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வாழ்த்த வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும், பத்திரிகை ஆளர்கள் எல்லோருக்கும் என்னோட நன்றி. தேங்க்யூ. ஜெயா ஆனந்த் உண்மையிலே நேற்று அந்த பாட்டில் கேட்கும் போதுல ஒரு கை தேர்ந்த இன்னைக்கு இருக்கிற பிரபலமான மியூசிக் டைரக்டருக்கு யாரோ அவங்க பேர்ல நீ சொன்னீங்கன்னா கரெக்டாக இருக்குது, அவரு நல்லா தானே போடுவாரு. அந்த அளவுக்கு தான் தரம் நீட்டா இருக்கு. ஒரு டியூனை தொட்டா அது கிளீனா போகுது. அதுக்கப்புறம் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி தெரியுது. ஒரு நல்ல ஒரு கிரியேஷன் எதுனா எதிலிருந்து எது எடுக்கப்பட்டது தெரியக்கூடாது, எங்கிருந்து எதை, அதான் பெஸ்ட் கிரியேஷன். அது இருக்கு, சுகமா இருக்குது. ஏன்னா சங்கீதனா சுத்தி சுத்தமா இருக்கணும், பறிச்சிருக்கணும். அப்புறம் தாளம் ஹார்மோனிக் கரெக்டா பண்ணணும். இது ரெண்டு இருந்தாலும் பாட்டு வந்துடும். இது ரெண்டு இருந்தாலும் நகமோ பாடலாம், பாதாமிகளை தான் பாடலாம். ஆனா எதுக்கு இருக்கிறாலும் தூக்கூடாது. லயம்னு சொல்றேன், சுதி தாளம் லயம். உங்க மியூசிக்ல லயம் இருக்கு, அற்பமா இருக்கு. இந்த படத்துடைய கதாநாயகன் ரொம்ப ஒரே வார்த்தை அவர் மாதிரி சொல்றாங்க, உங்களை பார்த்தா அவசியம் இல்லை, ஏன்னா அப்படி இல்லை, உங்களை பார்த்தா பார்த்துட்டே இருக்க பொழுது. அதுக்கப்புறம் நீங்க கத்துக்கிட்ட அந்த டான்ஸை ஏற்கனவே பிரமாதமா யூஸ் பண்ணிருக்காரு. அது எங்கெங்க இந்த போஸ்ட் இதுல பார்த்தா இளைஞர்கள் எப்படி பண்றாங்க, ஆச்சரியம். கதாநாயகி ஏதோ நம்ம தெருவில் ஒரு பொண்ணு மாதிரியே அவங்களுக்கு போவேன், அந்த மாதிரி ஒரு யதார்த்தமான ஒண்ணு. போட்டோகிராஃபி எல்லாமே வந்து நல்லா இருக்கு. இந்த டீம்ல இருக்க அத்தனை பேருக்கு மனசு நல்லா இருக்கு. அதுக்காக இந்த படம் ஒன்று. நன்றி, வணக்கம். ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது எல்லாருமே கூட இருந்தாங்க, ஒருத்தருக்கு உதவுவாங்க. ஆனா இப்படி வந்து தான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச அந்த மூலதனத்தை பூரா முதல் படம் இயக்கிற தன்னுடைய நண்பனுக்காக வந்து தைரியமா முதலீடு பண்றது அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயமே இல்லை. ஏன்னா எனக்கும் தயாரிப்பாளர் கிடைச்சாரு. ஆனா அவருக்கு என்னன்னா ஒரு நம்பிக்கையோட தான் அவரும் வந்து சரி பாரதிராஜா கிட்ட இருந்திருக்காப்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவர் கையில அவரெல்லாம் பணம் எல்லாம் வச்சுக்கல, ஏதோ ஒண்ணு பண்ணி உருட்டு பொருட்டி பண்ணுவோம்னு நினைச்சார ஒழிய அவர் கையிலயும் ஒரு 1.5 கோடி 2 கோடி இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சிருப்பாரு, இது விட்டுறணுமா அப்படின்னு சொல்லிட்டு. இவர் சோம விஷயத்துல அதெல்லாம் ஒண்ணுமே யோசிக்காம அவருக்கும் அவருடைய நண்பர்கள் எல்லாருமே சேர்ந்து இது பண்ணிட்டாங்க. ஸோ இந்த டீம்ல எல்லாரும் பேசும்போதுதான் எனக்கு தெரியுது, அது ஒரு குடும்பம் மாதிரி இந்த இது வந்து இந்த ஃபங்க்ஷன் நடக்கிறது மட்டுமல்ல, இந்த படப்பிடிப்பே ஒரு குடும்பம் மாதிரி தான் நடந்திருக்கும் அப்படிங்கிறது தெரியுது. அதில் ராஜ்குமாரை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. அங்கே போய் அவர் ஒரு டைரக்டர்னு மறந்துட்டு லைட் இங்கே இந்த லைட்டு ஷிஃப்ட் பண்ணுங்க, அதை ஷிஃப்ட் பண்ணுங்க, அதை தூக்கிட்டுங்கிறது இதெல்லாம் தான் சோமு வந்து சம்பாதிச்சு வச்ச சொத்து அப்படிங்கிறது. மியூசிக் டைரக்டர் நம்ம சிறுவலூர்காரர் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா அங்கெல்லாம் எனக்கு தெரியும், ஒரு ஃபிளைட் எப்பாவது ஒரு சவுண்டு தான் கேட்கும், ஃபிளைட்டு பார்க்கவே முடியாது, அந்த வழியா போகிற சான்ஸே இல்லை ஃபிளைட்டு. ஆனால் எப்பாவது ஒரு சத்தம் கேட்டா இப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க ஒழிய நிறைய பேர் ட்ரெயினை கூட ஈரோடு வரைக்கும் வந்து பார்த்தவங்களே கிடையாது, வெள்ளாமல் இல்லை. அந்த மாதிரிலாம் இருந்த ஒரு குக்கிராமம். ஸோ இங்கே வந்து தெளிவாக பாண்டியராஜன் நல்லா ரசிச்சு சொன்னாங்க. எனக்கு கூட அவ்வளோலாம் சொல்ல வராது. ஹீரோ வந்து புதுசு அப்படின்னாங்க, அது புதுசு மாதிரியே தெரியல. அவருடைய பர்ஃபார்மன்ஸு டான்ஸு அதெல்லாம் பார்க்கும்போது வந்து நல்லா பழக்கப்பட்ட ஒரு ரெகுலரான ஒரு ஆர்டிஸ்ட் என்னவோ அதுக்கு என்னடானா டான்ஸில் எல்லாம் இருந்திருக்காரு.
ஸோ அதனால் ஆட்டோமேட்டிக்காக முதல்லேருந்தே வந்து அவர்கள் ஒரு ஆர்வம் இருந்ததுனால ரொம்ப ஈஸியாக நடிக்கும் போது ஒரு புதுசு அப்படிங்கிற மாதிரி இல்லை. அதுக்கப்புறம் 2 ஹீரோயின் நடிச்சிருந்தாங்க, 2 பேரும் ப்ரெசண்டாக இருந்தாங்க. அதுலேயும் இந்த செட்டின்னு சொல்லக்கூடிய குட்டி பேர் என்ன அந்த பொண்ணு நித்யா செட்டி, கரெக்டுங்க. சுவாதி இல்லை, அதுதான் குட்டின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த பொண்ணு அந்த படம் பூரா கண்கள் இருந்தாலும் அந்த பாட்டு பூரா பார்த்தீங்கன்னா திரும்பி திரும்பி சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கும். அது பார்க்குறது அவ்வளோ ப்ரெசண்டாக இருக்கும். அந்த படத்துக்கு அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அந்த மாதிரி இந்த பொண்ணு வந்து அந்த சிரிப்புங்கிறது வந்து அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருந்தது. அந்த மழைன்னு சொல்லிட்டு அந்த சாங்கில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யார் தருவா இந்த அடியாசனம்னு சொல்கிற மாதிரி பாருங்க. முதல் படம் அது கொடுத்ததே பெருசா, அப்புறம் முதல் படம் ரிலீஸே ஆகலை, ஆனால் அதுக்கு முன்னாடியே அடுத்த படம் ரெடி பண்ணிக்கப்பா, அடுத்த படம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க போது எதிர்கால உதவி இயக்குனர்லாம் இருக்காங்களே, இப்போ ஒரு சோமகுடம் அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணவங்க, நீங்க எல்லாம் கொஞ்சம் உஷாரா கதை பண்ணி வச்சீங்கன்னா தொடர்ந்து செல்வராஜ் சாரே உங்களுக்கு எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவருக்கு நல்ல கதை நல்ல பேர் வரணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதனால வந்து கண்டிப்பா வந்து அவர் நல்லா வாழ்ந்தாருன்னா இன்னும் கூட இருக்கவங்க எல்லாருமே அவரை பிடிச்சிக்கிட்டே வாழ்ந்துடலாம். அதனால அவர் என்ன செய்யறாங்க, ரியல் எஸ்டேட் வியாபாரத்துலேருந்து எல்லாமே நல்லபடியா வளரணும், வாழணும், அவர் நல்லா அப்படின்னு சொல்லி வாழ்த்து.